திரு மாணிக்கம், எப்படி பார்க்குறீங்க இந்த நகர்வுகள் அப்படிங்கிறது? ஏன்னா நீங்கள் அந்த பகுதியில் நீண்ட நாட்கள் பணியாற்றியவரும் கூட, உங்கள் அனுபவத்திலேருந்து இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? வணக்கம். இது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் தான் நம்ம சொல்லணும். இதுக்கு முன்னால டாக்டர் ராதாகிருஷ்ணன் பேசின மாதிரி தமிழ்ல இந்திய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. 1 அதாவது 1 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. அவங்க ஒர்க் பண்றாங்க, அங்க அவங்க ரெமிட்டன்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் ஆயில் கேஸ் நம்ம ஈராக் கூட பெரிய ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஒரு 20 மில்லியன் டன்ஸ் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல வாங்குற மாதிரி. அப்புறம் இன்னொரு 10 மில்லியன் ஸ்பாட் வாங்குற. இப்போ அதெல்லாம் நின்றுட்டுது. அதுக்கப்புறம் ஆயில், க்ரூட் ஆயில் வர்றதும் கம்ப்ளீட்டா நின்றுட்டுது. இது நமக்கு ரொம்ப தாக்கத்தை உண்டாயிருக்குது. இது அட்லீஸ்ட் வரக்கூடிய 60 நாளுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. இது ஒரு MOU, அதாவது புரிதல் ஒப்பந்தம் தான். எலக்ட்ரானிக்கா கையெழுத்து போட்டிருக்காங்க. ஃப்ரைடே மீட்டிங்ல கையெழுத்து போடுவாங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் 60 நாள்ல அவங்க நெகோசியேட் பண்ணி என்னத்தை பண்ண போறாங்க? நெகோசியேட் ஒன்னு ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஈரான் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல NPT நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டில மெம்பர். அதனால அவங்களுக்கு அமைதியாக நியூக்ளியர் யூஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. ஆனா அதை அவங்க வயலேட் பண்ணிருந்தாங்க அப்படின்ட்டு அமெரிக்கன்ஸும் இஸ்ரேலும் சொல்லி அவங்க டெவலப் பண்றாங்கன்ட்டு தான் இது ஆரம்பிச்சது. இது அவர் வந்த உடனேவே இதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டாங்க. முக்கியமாக பாகிஸ்தான் அதிபரை வெள்ளை மாளிகை வர சொல்லி அப்பவே பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கூட நாங்க ஒரு நடவடிக்கை எடுப்போம், நீங்க நியூட்ரலா இருந்தா போதும். ஏன்னா அவங்களுக்கு தான் பார்டர் நிறைய இருக்கு. ஸோ அதை அவங்க பாகிஸ்தான் அவங்க பக்கம் வச்சுக்கிட்டாங்க அமெரிக்கன்ஸ். அதுக்கு அடுத்தால இஸ்ரேலுக்கு ஈரான் ரொம்ப நாளா தொந்தரவு கொடுத்து இருந்ததுன்னு இஸ்ரேல் சொல்லுது. இதுக்கு முன்னால சிரியா அவங்களை சப்போர்ட் பண்ணி சிரியால ஆட்சி மாறிட்டு, லெபனான் ஹிஸ்புல்லா அவங்களும் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த போரை பயன்படுத்தி இந்த அமைப்புகளை, குறிப்பா ஹெஸ்புல்லா, ஹமாஸ் உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாம் அவங்க முழுமையா இல்லாம பண்ணணும்னு தான் நினைச்சாங்க. இப்போ இந்த முடிவு அவங்களுக்கு எதிராக இருக்குதா? அதை அவங்க எப்படி பாக்குறாங்கப்பா? இந்த முடிவு இஸ்ரேலுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வருத்தம் தாங்க. ஏன்னா அவங்க பாதி தூரம் போயிட்டோம், நம்ம இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னன்னா நிறைய எதிர்பாராத சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. சோ அதனுடைய விளைவுகள்னால அந்த ஏரியா, அந்த கல்ஃப் ரீஜனே ரொம்ப ஈரானை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுச்சா அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ? ஏன்னா ஒரு வாரத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடலாம் அல்லது இந்த யுத்தத்தையே முடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுல முதல்ல யோசிச்சாங்க. ஆனா 100 நாளைக்கு மேல போராட்டம் நடந்தது, மக்கள் கிளர்ச்சி நடந்தது. அதெல்லாம் வெளியூர்ல உள்ள ஆட்கள் தான் சப்போர்ட் பண்ணி வர சொன்னாங்க. அத இந்த நேரத்துல நம்ம பிளான் பண்ணி அட்டாக் பண்ணா அவங்க ஒருவேளை வந்துடலாமோ அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. எதிர்பார்த்ததுனால அந்த மாதிரி போயிருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் வெற்றின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஈரானுக்கு பொருளாதாரம் நிறைய பாதிச்சிருக்குது, ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்குது. இன்னும் இன்னொரு 2-3 மாசம் போச்சுன்னா ஈரான் மொத்தமா எல்லாம் நம்ம நாடுகள் தான் ரொம்ப பாதிக்கும். சோ அதனால அவங்களுக்கும் ஒரு ரிலீஃப் தான். அவங்களுக்கும் ஆபரேஷன்ல கார்கோ ஐலாண்ட்லாம் க்ளோஸ்டா இருக்கு, அல்லது ஹார்முஸ்ல இந்த கப்பல் போக்குவரத்து இல்ல, அவங்களுக்கான வருவாயும் குறைஞ்சதா இருந்தது. மற்றபடி அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பெரிய அளவுக்கு இழப்பு. இதுக்கிடையில அவங்களுக்கும் ஒரு நிறைய பாதிச்சிருக்கு. அவங்களால பொருளாதாரம் ஈரானுடைய பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப பாதிச்சுட்டு அதனுடைய கரன்சிக்கு வேல்யூவே இல்லை. அங்க ரொம்ப இக்கட்டான நிலைமை தான் இருக்கிறாங்க, கண்டினியூ பண்ண முடியாது. அதனால அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த 60 நாள்ல நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை, அதுல ஒண்ணு நியூக்ளியர் ப்ரோக்ராம் அவங்க அந்த 970 பவுண்ட் யுரேனியம், என்ரிச் யுரேனியம் இருக்குது. அது அந்த தாக்குதல் நடக்கும்போது லாஸ்ட் இயர் ஜூன்ல பரீட் அண்டர் த மவுண்டன்ல. சோ இவங்க அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும்
ஒண்ணு ஒரு நியூட்ரல் அது இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணதுன்னா ரஷ்யா அதை எடுத்துக்க விரும்புறாங்க, அமெரிக்காவும் அது ஒத்துக்குதுங்கிற மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். வேற வேற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது ஒண்ணு, அதை கண்டிப்பா வந்து கொடுத்தாங்கன்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் வெப்பன் கிரேட் போயிடக்கூடாது. ஓகே. அடுத்தால வந்து அவங்களுடைய மிசைல் ப்ரோக்ராம் இருக்குது, அது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே. இந்த ரெண்டும் வந்து பண்ணணும். அதுக்கு தான் இந்த 60 நாள் டிஸ்கஷன் நடக்க போகுது. இதுல வந்து எப்படி போகுது, என்னென்ன மாதிரி போகுங்கிறது வந்து இப்போது நம்மளால முடிவு சொல்ல முடியாது. இன்னொன்னு அரபு நாடுகளுக்கு அது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்குமா? ஏன்னா இப்ப துபாயோ கத்தாரோ பஹ்ரைன் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு பொருளாதார ரீதியா. அவங்களுடைய பிஸ்னஸே டோட்டலா இந்த 3 மாதங்கள்ல பெரிய அளவுக்கு சிக்கலாயிருக்கு. அவங்க ரிவைவ் ஆகிறதுக்கும் இன்னும் காலமாகுமா? அதை எப்படி பார்க்கலாம்? கல்ஃப் கண்ட்ரீஸ் அவங்க வந்து கண்டிப்பா ரிவைவ் ஆகணும், அப்பதான் நம்ம எக்கானமிக்கு வந்து பலன். ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த வரக்கூடிய காலத்துல வந்து சேஃப் ஏரியா, அதாவது ஒரு பாதுகாப்பான இடம், அங்க போய் எல்லாரும் போட்டாங்க இன்வெஸ்ட் பண்றது. டீட்டெயிலா நான் சொல்ல விரும்பல, பட் ஆனா நிறைய இந்தியால இருந்து நிறைய துபாய் பாத்தீங்கன்னா அந்த எக்கானமி வந்து மோர் தென் 50% வந்து தமிழ்நாடு இந்தியால இருந்து தான் போயிருக்குது. ஸோ ஒரு பாதுகாப்பான இடம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இப்போ அந்த கண்ட்ரீஸ்களுக்கு வந்து போயிட்டு. எஸ். ஏன்னா இப்போ வந்து ஈரான் அது ரெண்டுமே யோசிக்க வேண்டியதுதான். நீங்க சொல்ற மாதிரி ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு எம்ப்ளாய்மெண்ட்டும். நம்ம நிறைய பேர் அங்க பணியமர்த்தப்பட்டவங்க எல்லாருமே பாதி பேர் இங்க வர வேண்டி இருந்தது. எம்ப்ளாய்மெண்ட் வந்து கண்டிப்பா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா ஈராக் கத்தாருடைய ஆயில் இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு, ஆயில் இன்ஸ்டலேஷன்ஸ் அதெல்லாம் அதுக்கே வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும். இந்தியாவில தான் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, வேற எந்த நாடுகளும் கிடையாது. சரி, பேசலாம் சார். இணைப்பில் இருங்க. கிளாட்சன், எப்படி பார்க்குறீங்க இதோடைய முக்கியமான சாராம்சங்கள்? அதாவது சாராம்சத்தை பார்க்கணுன்னா, அமெரிக்கா வந்து ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளினதான் பார்க்குறோம். வேறு வழியே இல்லாமல் ட்ரம்ப் வந்து மார்ச் மாதத்துலேருந்து தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தில் இந்த போர் தொடங்குறதுலேருந்து வாரம் டீல் ரீச் பண்ணிட்டோம் தான் சொல்லிட்டே இருக்காரே தவிர பண்ணலைன்னு எதுவுமே சொல்லலை. முதல்ல சொன்னார் அவங்கள அழிச்சிட்டோம், ஈரானை அழிச்சிட்டோன்னு சொன்னார். அப்புறம் திடீர்னு அவர் முடிச்சுக்கிட்டு சொன்னார், இல்லை இது அழிக்கலை, இன்னும் நம்ம பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னார். அப்போது இதனுடைய வெப்பமானது வந்து அமெரிக்காவையும் கடுமையாக தாக்கியிருக்கு. ஒன்று, அமெரிக்க பொருளாதாரத்தை வந்து கடுமையாக விலைவாசி ஏறுதலில் இருந்து சாதாரண டீசல் பெட்ரோல் விலையிலிருந்து பார்க்கும்போது எல்லா விஷயமுமே ஏறி இருக்கு. இது ஒரு பக்கம் அமெரிக்காவிலையும் அழுத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே. அடுத்து மிட்டம் எலெக்ஷன்ஸ் வருது, செப்டம்பர் மாதம் மிட்டம் எலெக்ஷன்ஸ் வர்றதுக்குள்ளார மார்க்கெட்டை வந்து இவர் சமன்படுத்தி ஆகணும். இந்த மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஃப்ளக்சுவேட்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறது ஆயில் மார்க்கெட் குறிப்பாக வீக்கெண்டை நோக்கி வரும்பொழுது மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருது. இதை அவர் சமன்படுத்தி ஆகணும். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல சமரசம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆகணுன்ற நிலைமை வந்துச்சு. அமெரிக்காவுக்கு அது பழக்கமே கிடையாது. ஓகே. ஒரு அன்காம்ப்ரமைசிங்காக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் வந்தாக வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஒருவேளை ஹார்முஸ் மாதிரியான இடங்களை ஒரு வெப்பனா ஈரான் பயன்படுத்திச்சோ? ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட், சோக் பாயிண்ட். இதை வந்து ஒரு குரலையை பிடிச்சிட்டாங்க. நீ தாக்குனீங்கன்னா இதுதான் பண்ணணும்.